ஹரே கிருஷ்ணா. அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியின் ஆசிரியர் அபிராமி பட்டர். ஆசிரியர் வரலாறு. சோழ நாட்டில் காவிரி நதியின் தென்கரையில் உள்ள தேவாரம் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகிய திருக்கடவூரில் சற்றேறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முன் அந்தணர் வகுப்பில் கௌஷிக கோத்திரத்தில் அமிர்தலிங்க ஐயர் என்பவருடைய புதல்வராக உதித்தவர் அபிராமி பட்டர். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் என்பது. பரம்பரையாக சங்கீத பயிற்சியும் தேவி உபாசனையும் அமைந்த குடும்பத்தினராதலின் அவ்வந்தனர் இளமை முதலே திருக்கடவூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அபிராமி அம்மையை மிக்க அன்புடன் வழிபட்டு வரலாயினார். தமிழிலும் வடமொழியிலும் சங்கீதத்திலும் அவர் கற்றுத் தேர்ந்தார். அபிராமி அம்பிகை விஷயமாக ராக மாளிகையில் ஒரு கீர்த்தனம் பாடியதோடு அவ்வப்போது தம் உள்ளத்தே தோன்றிய பக்தி விளைவினால் பல துதிகளை அவ்வம்பிகையின் மீது பாடி வந்தார். உபாசனையில் சிறந்து நின்ற அவர் சரியை கிரியை என்னும் 2 சோபனமும் கடந்து யோக நிலையில் யாமளையின் திருக்கோலத்தை ஆதார பீடங்களில் கண்டு இடைப்பட்ட கிரந்திகளை தாண்டிச் சென்று பிரம்மரந்திரத்தில் சகசிரார கமலத்தில் ஒளிமயமாக எழுந்தருளியிருக்கும் லலிதாம்பிகையின் திருவருளின்பத்தில் திளைத்து பித்தரை போல ஆனந்தாதிசயம் வெறிமூண்டு உழவினார். அவருடைய அனுபவ நிலையை உணராத சிலர் இவர் ஏதோ தேவதையை உபாசித்து அந்தரருக்கு மாறுபாடான ஆசாரங்களை மேற்கொண்டு பித்து பிடித்து அலைகிறார் என்று ஏசத் தொடங்கினர். அவர்கள் ஏசுவதை காதில் வாங்காமல் அபிராமி சமயம் நன்றென்று கடைபிடித்து உள்ளத்தே விளைந்த கல்லால் உண்டான களியிலே பெருமிதத்தோடு மிதந்து வந்தார் அப்பெரியார். உள்ளத்தே விளைந்த கல்லால் உண்டான களியிலே பெருமிதத்தோடு மிதந்து வந்தார் அப்பெரியார். அக்காலத்தில் தஞ்சையில் இருந்த அரசு புரிந்த மகாராஷ்டிர மன்னராகிய சரபோஜி அரசர் தை அமாவாசை தினத்தன்று காவிரி பூம்பட்டினம் சென்று புகார் முகத்தில் நீராடி மீண்டவர் இடையில் திருக்கடவூரில் தங்கினார். தங்கி திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தபோது வழக்கம் போல அபிராமியின் சந்நிதியில் அபிராமி பட்டரை கண்டார். யோகம் கைவரப்பெற்று மதமத்தராகிய அவருடைய தோற்றத்தை கண்டு அதிசயித்த மன்னர், இவர் யார் என்று அருகில் உள்ளவர்களை வினவிய பொழுது அவர்கள் இவர் ஒரு பித்தர், வேதநெறி கடந்து பரிவார சக்தியாகிய ஒரு தேவதையை வழிபடுகின்றவர் என்று சொன்னார்கள். அது கேட்ட மன்னர் ஏதாவது ஒரு தலைக்கீடு கொண்டு அபிராமி பட்டரோடு பேச எண்ணி, இன்று அமாவாசை உண்டா, எவ்வளவு நாழிகை இருக்கிறது என்று கேட்டார். சந்திரமண்டலத்து அமுதமயமாய் வீற்றிருக்கும் அம்பிகையை தம் முன்னே தரிசித்து அங்கே சூழுஞ்சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்ற திருக்கோலத்தில் ஈடுபட்டிருந்த பட்டர் மன்னருடைய வார்த்தைகள் காதில் அறகுறையாக விழவே விழித்து கொண்டு இன்று பௌர்ணமி என்று சொன்னார். அருகில் இருந்தவர்கள் பிரமித்தனர். அவரை பற்றி குறை கூறியவர்கள் தாம் கூறிய கருத்தை மன்னர் நேரிலே உணர்ந்து கொண்டார் என்று மகிழ்ச்சி அடைந்தனர். சரபோஜி மன்னர் அவர்கள் கூறிய வார்த்தைகள் உண்மையென்றே எண்ணி பட்டரை மதியாமல் போய்விட்டார். அபிராமி பட்டர் உலக உணர்ச்சி பெற்றபோது தாம் தவறாக பௌர்ணமி என்று சொல்லிவிட்டதை எண்ணி வருத்தமுறலானார். தம்மை குறை கூறுவார் சொல் உண்மை என்று தோன்றும்படி வந்த நிலைக்கு இறங்கினார். நன்றே வரினும் தீதே வருகினும் நான் அறிவதொன்றேயும் இல்லை என்று பக்குவமுடையவராதலின் இனி என் செய்வது, எல்லாம் அம்பிகையின் திருவருள் என்றெண்ணி உடனே அபிராமி அம்மையை தியானித்து இவ்வந்தாதியை பாடத் தொடங்கினார். தம்மை உலகினர் பழி கூறுவதையும் அபிராமியின் உயர்வையும் தாம் பெற்ற அனுபவ சிறப்பையும் இவ்வந்தாதி பாடல்களில் வெளியிடலானார். சரபோஜி அரசர் அபிராமி பட்டரை கவனியாமல் சென்றாலும் பட்டருடைய தோற்றம் அவர் உள்ளத்தே பதிந்து கிடந்தது. அன்று முன்னிரவிலே சிறிது துயில் வரவே பரிபூரணமான சந்திரன் உதயமானார் போலவும் அபிராமி அம்மை தன் திருத்தோட்டை கயற்றி வீசியருள அதுவே அமாவாசை இருட்டில் சுடர்விட்டு தன்னிலவு பொழிந்து மதி என விளங்குவதைப் போலவும் அபிராமி பட்டர் தம் அருகே நின்று அதோ பாருங்கள் முழுமதி கதிர் வீசுகின்றது என்று காட்டுவது போலவும் கனவு கண்டார். அந்த கனவில் அம்பிகையின் தரிசனம் ஒருவாறு பெற்றமையால் அவர் உடலம் புலகித்து ஆனந்தம் மேலிட விழித்துணர்ந்தார். கனவிலே பெற்ற இன்பம் பின்னும் அவரை கவர்ந்தது. அப்பொழுதுதான் மன்னருக்கு அபிராமி பட்டர் மிக சிறந்த ஞானி என்பதும் செயற்கரிய செய்யும் பெரியார் என்பதும் புலப்பட்டன. உடனே பட்டரின் வீடு நோக்கி சென்று அவரை வழிபட்டு தங்கள் பெருமையை அறியாமல் புறக்கணித்த பிழையை பொறுக்க வேண்டும் என்றார். அம்பிகையின் திருவருளை நினைத்து வியந்த அபிராமி பட்டர் எல்லாம் அவள் திருவருள் என்று கூறினார். அப்போது சரபோஜி அரசர் அவரை வணங்கி அவருக்கு சில விளைநிலங்களை மானியமாக அளிக்க எண்ணி அக்கருத்தை கூறவே பட்டர் அதற்கு இணங்கவில்லை.
தங்கள் சந்ததியாரின் நன்மையை உத்தேசித்தாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி வேண்டிக் கொண்டார். பட்டர் ஒருவாறு உடன்படவே அரசர் அக்கிராமத்திலும் அருகிலுள்ள கிராமங்களிலும் வருஷம் ஒன்றுக்கு வேலிக்கு 8 நாழி நெல் அவருடைய சந்ததிக்கு அளிக்கும்படி ஸ்ரோத்ரிய உரிமையை அளித்து சாசனம் செய்து கொடுத்தார். இவ்வுரிமையை இன்றும் அந்த பரம்பரையினர் அனுபவித்து வருகின்றனர். அபிராமி பட்டர் 100 பாடல்கள் பாடி அந்தாதியை நிறைவு செய்தார். அவர் இந்த நூலையன்றி திருக்கடவூரில் எழுந்தருளியுள்ள கள்ள விநாயகர் பதிகம், அமுதகடேசர் பதிகம், கால சங்கராமூர்த்தி பதிகம், அபிராமி அம்மை பதிகங்கள் 2 ஆகிய பிரபந்தங்களையும் இயற்றியிருக்கிறார். அபிராமி பட்டரை பற்றி கர்ண பரம்பரையாக சில வரலாறுகள் வழங்கி வருகின்றன. அவை வருமாறு: சரபோஜி மகாராஜாவிடம் அபிராமி பட்டர் நிதானம் தவறி இன்று பௌர்ணமி திதி என்று விடை கூறினார். அதை கேட்ட அம்மன்னர் சிலர் அவரை பற்றி குறை கூறியது உண்மை என்று கருதி சிறிது கோபமடைந்து நீர் போய் வரலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். தம் வீட்டிற்கு வந்த அபிராமி பட்டர் தாம் வாய் சோர்ந்து கூறியதை நினைத்து, நம்மை ஆட்கொண்ட அபிராமவல்லியே இந்த பிழையின் நின்றும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி திருக்கோயிலுக்கு சென்று ஒரு வகை அரிகண்டம் பாடத் தொடங்கினாராம். அம்பிகையின் சந்நிதியில் ஒரு குழி வெட்டி அதில் அக்னியை மூட்டி அதற்கு மேல் ஒரு விட்டத்திலிருந்து 100 கயர்களால் ஆகிய ஒரு உரியை தொங்கவிட்டார். பின்பு அதன் மேல் ஏறி இருந்து, அம்பிகை எனக்கு காட்சி தந்து எனக்கு வந்து பழியை மாற்றாவிடேன், இந்த அக்னியில் விழுந்து உயிர் விடுவேன் என்று சங்கற்பம் செய்து கொண்டு உதிக்கின்ற என்று ஆரம்பித்து இவ்வந்தாதியை பாடலானார். ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் அபிராமி அம்பிகையின் திருக்காட்சி பெறாமை காரணமாக உரியில் ஒவ்வொரு கயிறாக அறிந்து கொண்டு வந்தார். விழிக்கே அருளுண்டு என்ற 79வது பாடல் முடிந்தபோது மாலைக்காலம் வந்துவிட்டது. அப்பொழுது அபிராமி அம்மை அவருக்கு காட்சி கொடுத்தருளி தனது திருத்தோடு ஒன்றை கழற்றி வானமண்டலத்தில் வீச அது சென்று சந்திரனைப் போல சுடர்விடலாயிற்று. அம்பிகை பட்டரை நோக்கி, அன்பே, நீ மன்னனிடம் கூறிய சொல் மெய்யாகும்படி செய்துவிட்டோம். இந்த பிரபந்தத்தை நீ நிறைவேற்றுவாயாக. இதனை அன்புடன் பாராயணம் செய்பவர்கள் நம் அருளை அடைவார்கள் என்று கூறி மறைந்தருளினாள். அம்பிகையின் திருக்காட்சியாலும் அவள் அருளிச் செய்த இன்மொழியாலும் தம்மை மறந்து பேரின்ப வாரிதியில் ஆழ்ந்து நின்ற பட்டர் அந்த ஆனந்தாதிசயத்தை கூட்டியவா என்னை என்ற 80வது பாடலில் புலப்படுத்தி மேல் 20 பாடல்களை பாடி நிறைவேற்றி இறுதியில் ஒரு பயனும் இயற்றினார். அந்த இரவில் அம்பிகையின் திருத்தோடு வானத்தில் ஒளிவிடுவதைக் கண்டு சரபோஜி அரசரும் பிறரும் அமாவாசையை அடுத்த பிரதமையாகிய இன்று பூரணச்சந்திரன் உதயமாயிற்றே, அற்புதம் அற்புதம் என்று வியப்புற்றார்கள். இது அம்பிகையின் திருவிளையாடல். தன் அடியார் வார்த்தையை மெய்ப்பிக்கும் பொருட்டு இயற்றிய அற்புதம் என்று தெளிந்தனர். பிறகு மன்னரும் பிறரும் அபிராமி பட்டரை அணுகி அடி விழுந்து பணிந்து நாங்கள் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். அரசர் முன்பு சொன்ன மானியத்தை என்றும் பரம்பரையாக அனுபவித்துக் கொள்ளும்படி பட்டருக்கு வழங்கினார். இவ்வரலாற்றின் உண்மை யாதாகினும் சரபோஜி அரசர் முதலில் அபிராமி பட்டரின் பெருமையை உணராமல் அசட்டையாக இருந்தார் என்றும் பிறகு அவர் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தது என்றும் நாம் கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை. சரபோஜி மன்னர் இந்த அன்பரிடம் இன்று முதல் தங்களுக்கு அபிராமி பட்டர் என்ற திருநாமமும் தங்கள் பரம்பரையினருக்கு பாரதியார் என்ற பட்டமும் வழங்குவனவாகுக என்று கூறினார் என்பர். சரபோஜி மன்னர் அளித்த செப்பு பட்டயம் இன்றும் இருக்கிறதென்பர். திருக்கடவூர் வட்டம், ஆக்கூர் வட்டம், திருவிடைக்கழி வட்டம், நல்லாடை வட்டம், செம்பொன் பள்ளி வட்டம் என்ற 5 இடங்களிலும் இப்படி நெல் பெறும் உரிமை இப்பரம்பரையினருக்கு கிடைத்தது. ஆனால் இப்போது அந்த பரம்பரையில் வந்த திரு நா. அமிழ்த பாரதியார் என்பவர் திருவிடைக்கழி வட்டம், நல்லாடை வட்டம் ஆகிய 2 இடங்களில் மட்டும் நெல் தொகுத்து அதனை கொண்டு நவராத்திரி 9 நாட்களிலும் திருக்கடவூர் அபிராமி அம்பிகைக்கு சிறப்பான பூசை முதலியவற்றை நடத்தி வருகிறார். அவர் வயலின் வித்வான். திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் தெருவில் இப்பொழுது வாழ்ந்து வருகிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.